திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும் பிறவி சூழ்ந்தலை நீக்கி அல்லல் அறுத்தானந்தமாக்கியதே எல்லை மறுவான் நெறியளிக்கும் ஆதவூரெங்கோன் திருவாசகம் எனுந்தேன். திருச்சிற்றம்பலம். நாம் திருவாசகத்தின் 3வது பாடலான திருவண்ட பகுதியின் விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவரை 60 வரிகளுக்கான விளக்கத்தை பார்த்து முடித்துள்ளோம். மேலும் பல வரிகளுக்கான விளக்கத்தை இன்றைய வீடியோவில் காண்போம். புவனேர் சேவடி தீண்டினன் காண்க சிவன் என யானும் தேறினன் காண்க அவன் எனை ஆள் கொண்டருளினன் காண்க குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க பரமானந்த பழங்கடல் அதுவே கருமாமுகிலின் தோன்றேன் திருவார் பெருந்துரை வரையிலேறி திரு தகு மின்னொளி திசை திசை விரிய ஐம்புல பந்தனே வாளரவு இனிய வெந்துயர் கோடை மாந்தலை கரப்ப நீடெழில் தோன்றி வானொலி மெளிர எந்தம் பிறவியற் கோபம் மிகுந்து முரசெறிந்து மாபெரும் கருணையின் முழங்கி. இந்த வரிகளுக்கான விளக்கத்தை இன்று காண்போம். புவனீர் சேவடி தீண்டினன் காண்க. சிவன் எனக்காக இந்த பூமியில் அவனுடைய திருவடிகளை பதித்தானப்பா. அவன் எனக்காக வந்து இந்த பூமியில் இறங்கினான் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார் மாணிக்கவாசக அடிகளார். சிவன் என யானும் தேறினன் காண்க. அவரை சிவன் என்று நான் அறிந்து கொண்டேன் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவன் எனக்காக வந்து இறங்கினான் திருப்பெருந்துறையிலே. அவன்தான் சிவன் என்று நான் புரிந்து கொண்டேன். அதுவும் பெரிதுதானே. நாம் எல்லோரும் பல சந்தர்ப்பங்களில் பகவானை ஏதோ ஒரு விஷயத்தில் காண்போம். அதை அறிவதற்கு நமக்கு அறிவு வேண்டும். ஞானம் என்பது துளியாவது இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சிவன் தான் நாம் சிவன் வருகிறார் என்றால் அதே போல் நாம் நினைத்திருப்பதை போல் அவர் வரமாட்டார். ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து அவர் நமக்கு உதவுவார். அது சிவன் தான் என்று நாம் அறிய பல முறை நம் வாழ்க்கையில் தவறி இருப்போம். ஏனென்றால் அவ்வளவுதான் ஞானம், அவ்வளவுதான் அறிவு. சிவன் தான் வந்து இருக்கிறார் என்று அறிவதற்கே ஒரு ஞானம் வேண்டும், அவரின் அருள் வேண்டும். முக்கியமாக அதுதான், அவரின் அருள் வேண்டும். அவ்வாறாக அந்த சிவனை நான் அறிந்து கொண்டேன் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவன் என்னை ஆள் கொண்டருளினன் காண்க. அவன் அருளாலே தான் அவனை திரும்பி அறிய முடியும். அவன் அருள் இல்லை என்றால் இது ஒன்றுமே நடக்காது. நமக்கு காட்சி கொடுப்பதும் அவன் அருள்தான். காட்சி கொடுக்கும் சமயத்தில் அவன்தான் அந்த சிவன் என்று புரிய வைப்பதும் அவன் அருள்தான். அவ்வாறாக என்னை அவர் முழுமையாக ஆட்கொண்டு விட்டார். அவரை நான் கண்டு கொண்டேன். அவர்தான் சிவன் என்று நான் புரிந்து கொண்டேன். அவருடன் ஒத்திருந்தால் குவளை கண்ணி கூரன் காண்க. அழகுடைய தாமரை மலர்களை போன்ற நீண்ட கண்கள் உடைய உமாதேவி அவருடன் இருந்தாள். அவளும் தானும் உடனே காண்க. அவளும் தானும் அதாவது சிவபெருமானும் உமாதேவியும் ஒன்றாக இருந்தார்கள். அவர்களை பிரிக்கவே முடியாது, பிரித்து பார்க்கவே முடியாது. பிரித்து பார்த்தால் அது நம்முடைய அறியாமை. சிவனும் சக்தியும் ஒன்றாக உள்ள சக்தி, அதை பிரிப்பதற்கு முடியாது. சிவனை காணும் பொழுது அந்த உமாதேவி, அழகுடைய கண்களை உடைய உமாதேவியும் நாம் கூடவே கண்டேன். அந்த அனுபவம் எவ்வாறு இருந்தது? பரமானந்த பழங்கடல் அதுவே பரமானந்த கடல். இந்த பிரபஞ்சம் முழுவதும் சிவனும் சக்தியுமாகவே நிறைந்திருக்கிறார்கள். சிவன் இல்லை என்றால் இந்த பிரபஞ்சம் இருக்காது. தேவி இல்லை என்றால் இந்த பிரபஞ்சம் வெளிவராது. சிவனாகவே உள்ளே இருந்திருப்பார்.
இந்த பிரபஞ்சம் நாம் காண்பது எல்லாம் சிவனும் சக்தியும் தான். இதுவே அந்த பெரும் கடல், பரமானந்த கடல். அது இவர்களை ஒன்றாக நாம் தியானித்தாலோ, நாம் புரிந்து கொண்டாலோ, காண்பவையில் எல்லாம் சிவனையும் சக்தியையும் புரிந்து கொண்டாலோ அதுதான் அந்த பரமானந்தம். அது மிக பழைய கடல். அது பரமானந்த பழைய கடல். அது என்றோ தோன்றிவிட்டது பழங்கடல். அது கருமாமுகிலின் தோன்றி கார்மேகங்கள் ஒன்றாக கூடிவிட்டால் அது பல இடங்களுக்கு பரவி சென்று விடும். அதுபோல் திருவார்பெருந்துறை வரையிலேறி திருப்பெருந்துறையிலே அந்த சிவன் தோன்றிவிட்டார். அவன் தோன்றி இருப்பது ஒரு பெரும் மலை மேல் அவர் இருப்பது போல் இருந்தது. அந்த திருப்பெருந்துறையிலே அவர் தோன்றிவிட்டார். தோன்றிவிட்டு என்ன ஆயிற்று? திருத்தகு மின்னொளி திசை திசை விரிய. இந்த கார்மேகங்கள் ஒன்றாக கூடியிருந்தால் கொஞ்சம் நேரம் கழிந்து எவ்வாறாக அது பல திசைகளிலும் பரவுமோ அதுபோல் திருப்பெருந்துறையிலே சிவன் தோன்றினார். எனக்காக அவர் காலடி பதித்து இந்த பூமியில் தோன்றினார். அவருடைய ஞான ஒளி எல்லா திக்குகளிலும் பரவின. எல்லா திக்குகளிலும் அவர் ஞான ஒளி பரவியது. பரவி என்ன ஆயிற்று? ஐம்புலன் வந்தனே வாளரவு இரிய. இந்த ஐம்புலங்கள் தான், அதாவது நம் கண் காணும் சக்தி, கேட்கும் சக்தி, இதெல்லாம் உலக வாழ்க்கைக்கு கண்டிப்பாக தேவை. இல்லை என்றால் இது எல்லாம் இருந்தாலே நம்மளை எல்லோரும் முட்டாளாக்கி விடுகிறார்கள். இது இல்லை, ஒன்று கொஞ்சம் குறைவாக இருந்தால் கூட நமக்கு உலக வாழ்க்கையில் வாழ்வது மிகவும் கஷ்டம். ஆனால் இந்த 5 புலன்கள் தான் நம்மை வெளி உலகத்துக்கு ஈடுபடுத்துகிறது. இதனால் தான் நம்முள்ளே வசிக்கும், நமக்காக காத்திருக்கும் சிவனை நம்மால் காண முடிவதில்லை. உலக வாழ்க்கைக்கு சரிதான், இது இல்லை என்றால் அதுதான் கூறினேனே, கொஞ்சம் குறைவாக இருந்தால் கூட நமக்கு பிழைப்பது ரொம்ப கஷ்டம் இந்த உலகத்தில். ஆனால் இதுதான் நம் 5 புலன்கள் தான் நம் மனதை இழுத்து கொண்டு இந்த உலகத்தோடு சேர்க்கின்றது. அதனால்தான் நாம் சிவனை காண முடிவதில்லை. நமக்குள்ளே நமக்காக காத்திருக்கும் சிவனை நாம் காண முடியாததன் காரணமும் இந்த 5 புலன்கள் தான். இந்த சிவபெருமான் அந்த ஒளியை, ஞான ஒளியை 4 பக்கமும் பரப்பினார் என்று கூறுகிறாரே, உடனே என்ன நடந்தது என்றால் இந்த 5 அந்த ஒரு வெளியில் கொண்டு வரும் தன்மை இழந்து விட்டது. சிவனே என்னால் காண முடிந்தது. ஐம்புல பந்தனே வாளரவு இரிய. அந்த 5 புலன்களின் பந்தம் துண்டித்து போய்விட்டது. துண்டித்து போய்விட்டவுடன் என்ன நடந்தது? வெந்துயர் கோடை மாந்தலை கரப்ப. மிகவும் கோடை காலத்தில் கொஞ்சம் நிழல் கிடைத்தால் நமக்கு எப்படி இருக்கும்? எவ்வளவு சுகமாக இருக்கும். வேர்த்து கொண்டே நடந்து பெருந்தூரம் வருகிறோம். தண்ணி குடிப்பதற்கு இடமும் இல்லை, ஒரு நிழலும் இல்லை. அங்கே ஒரு சிறிய மரம் தெரிகிறது. ஓடி போய் அதன் நிழலில் நாம மறைத்து கொள்வோம் நம்மளையே. எப்படி இருக்கும் அந்த சுகம்? அதுபோல் இருந்தது துயரம் நிறைந்த இந்த வாழ்க்கையில். இந்த 5 புலன்களின் பந்தமும் அறுத்து அந்த சிவனை உள் கண்டவுடன் அவ்வாறாக குளிர்ச்சியாக இருந்தது. நீடழில் தோன்றி வானொலி மிளிர. என் மனதில் உள்ள துன்பம் எல்லாம் ஒடுங்கிவிட்டது. அது இன்பமாக இருந்தது. அவ்வளவு நாளும் நாம் சுமந்து கொண்டு வந்த பல கஷ்டங்கள், பல துன்பங்கள், நாளை எவ்வாறு இருக்குமோ என்ற பயம், நாளை இந்த பிரச்சனையை எவ்வாறு சமாளிப்பது என்று தெரியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறோம் பெரும்பாலானவர்கள். நாளை என்ன செய்வது, வந்துவிடுமே, என்ன செய்வது என்று பல பிரச்சனைகள் நாம் உள் இருக்கின்றன. அந்த சமயத்தில் சிவனின் அருள் கிடைத்தால் எவ்வாறு இருக்கும்? என்னுடைய மன கவலைகள் எல்லாம் ஒடுங்கி விட்டதப்பா, ஆசைகள் ஒடுங்கின, அது என் முகத்திலும் தெரிந்தது என்று கூறுகிறார் மாணிக்கவாசக பெருமான். அந்த என்னுடைய முகத்தில் அந்த சிவன் ஒளி தெரிந்தது. அதனால் என்ன ஆயிற்று? எந்தம் பிறவியிற் கோபமிகுத்து, எனக்கு மீண்டும் பிறவி எடுக்க வேண்டும் என்று வெறுப்பே வந்து விட்டது.
நாம் எல்லாம் என்ன செய்வோம்? எவ்வளவுதான் நம் சாதித்தாலும், எவ்வளவுதான் புகழை அனுபவித்தாலும், பெயரை அனுபவித்தாலும், கடைசி நிமிஷத்தில் ஏதோ ஒன்று இருக்கிறதே, இது ஒன்று நடந்து விட்டால் போதும், என்னை நான் போய்விடுவேன் என்று கூறுவார்கள். இந்த ஒரு ஆசை காரணமாக இருக்கும் அடுத்தது அவர்கள் பிறவிக்கு. எல்லாம் எனக்கு வாழ்க்கையில் கிடைத்து விட்டது, எல்லாம் அனுபவித்து விட்டேன், எல்லா சந்தோஷத்தையும் நான் பார்த்து விட்டேன், பதவியை அனுபவித்து விட்டேன், எல்லாம் முடித்து விட்டேன். ஆனால் இது ஒன்று மட்டும் இருக்கிறது, இது ஒன்று மட்டும் நடந்து விட்டால் நான் நிம்மதியாக போய்விடுவேன் சிவனே, நான் நிம்மதியாக உன் பாதத்தில் வந்து விடுவேன் சிவனே என்று கூறிக்கொண்டே இருப்பார்கள் கடைசி வரை. இந்த ஒரு காரணம்தான் அவர்களின் அடுத்த பிறவிக்கு காரணமாக அமையும். இவ்வாறாக எந்த ஆசையும் இல்லை, சிவனை நேரில் கண்டுவிட்டால் அந்த ஐம்புலன்களும் அடங்கிவிடும், ஆசைகள் ஒடுங்கிவிடும். எந்த ஆசையும் இல்லாத அந்த மனதில் உள்ள மகிழ்ச்சி என் முகத்தில் தெரியும். எனக்கு பிறவி வேண்டாம் என்ற வெறுப்பு வந்துவிடும். மீண்டும் பிறவி எடுப்பதில் எனக்கு வெறுப்பு வந்துவிட்டது என்று கூறுகிறார் அடிகளார். முரசெறிந்து மாபெரும் கருணையில் முழங்கி. முரசை எதற்காக அடிப்பார்கள்? முரசு அடிப்பது என்றால் மற்றவர்கள் நிறைய பேர் தெரிய வேண்டும். இன்று காலத்தில் சோசியல் மீடியா இருக்கிறது, எலக்ட்ரானிக் மீடியா இருக்கிறது, டேட்டா மீடியா இருக்கிறது, என்னென்னவோ இருக்கிறது. அதனால் இந்த முரசு என்றால் என்னவென்றே பல பேருக்கு தெரியாமல் பழங்காலம் போல் ஆய்விட்டது. அந்த காலத்தில் முரசு ஒன்றை ஒரு 4 பேர் கூடும் இடத்தில், ஜங்ஷன் பாயிண்ட்ஸ் என்று கூறுவார்கள், அங்கே அடிப்பார்கள். முரசடித்து உடன் எல்லோரும் கூடுவார்கள் அவர்களின் அருகில். உடனே அவர் என்ன வேண்டும், என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொல்வார்கள், எல்லோரும் அறிந்து விடுவார்கள். இது எதற்காக அடிப்பது? 4 பேருக்கு தெரிவதற்காக அடிப்பதற்தான் இந்த முரசு. இதுபோல் எனக்கு அவர் அருள் செய்தார் என்று 4 பேர் அறிவது போல் அவர் ஆக்கிவிட்டார். பல பேரும் எனக்கு சிவன் என்னை அருள் செய்தார் என்று அவரே கூறிவிட்டார். எல்லோரும் அறியும்படி நீ என்னை ஆட்கொண்டாய் என்று கூறுகிறார் மாணிக்கவாசக அடிகளார். ஆமாம், அவர் சிவனின் அருள் கிடைத்தது என்று மற்றவர்களுக்கு தெரிந்ததால் தானே இவ்வளவு தூரம் அவரின் பாடலை நாம் படிக்கிறோம். இவ்வாறு எல்லோரும் அறியும்படி நீ என்னை ஆட்கொண்டு விட்டாய் சிவபெருமானே என்று மிக அழகாக கூறுகிறார் மாணிக்கவாசக அடிகளார். மேலும் பல வரிகளின் விளக்கத்தை என்னுடைய அடுத்த வீடியோவில் காண்போம். திருச்சிற்றம்பலம்.